700க்கும் அதிகமான மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸினுடைய முறைப்பாடு ஹோம் ஆபீஸிற்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறைப்பாடுகள் எந்த காரணத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கு, எந்த விசாவில் யூகேல இருக்கிறவங்க இப்போ மேலும் சிக்கல்களுக்கு முகம் கொடுத்து வராங்க அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். லண்டன்ல ஏற்பட்ட மாபெரும் தீ விபத்து பற்றிய ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் இந்த தீ விபத்து லண்டனில் ஏற்பட்டிருந்தது. லண்டனை பொறுத்தவரையில நிறைய குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக நடந்த வண்ணம் இருக்கிறது. அதுல மிக முக்கியமாக கத்தி குத்து சம்பவங்கள், வன்முறை சம்பவங்கள் பதிவு செய்யப்படுகிறது. இன்னும் ஒரு வன்முறை சம்பவம் பதிவு செய்யப்பட்டு 3 பேருக்கு கத்தி குத்து நடந்திருக்கிறது. எதிர்வரும் நாட்களில் பிரித்தானியாவில் கால்நிலை பற்றிய அறிவித்தல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே நேரம் லட்சக்கணக்கான பவுண்ட்ஸ்களை நஷ்ட ஈடாக பிரித்தானியாவினுடைய ரயில்வே ஒரு குடும்பத்திற்கு வழங்கி இருக்கிறது. நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோடையும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. பிரித்தானிய வாழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய தகவல்கள், செய்திகளை தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வழங்குறது இந்த சேனலுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நீங்க தார ஆதரவுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் மிக்க நன்றி. சீசனல் ஒர்க்கர்ஸாக 6 மாதங்களுக்கு வழங்கப்படுற T5 விசாக்கள்ல முறைகேடுகள் நடக்கிறது அப்படின்ற ஒரு முறைப்பாடு பிரித்தானியாவினுடைய ஹோம் ஆபீஸுக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. பொலிவியா நாட்டில இருந்து வந்த ஒரு ஒர்க்கர் இதன் மூலமாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் 700க்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டு அவர்களுடைய கடிதத்தை பிரித்தானியாவினுடைய ஹோம் ஆபீஸுக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில கடந்த சில நாட்களாகவே அதிகமாக இந்த ஸ்கில் ஒர்க்கர்ஸுக்கு, அதிலேயும் குறிப்பாக மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸுக்கு நடக்கக்கூடிய அநீதங்கள் தொடர்பாக பிரித்தானியாவினுடைய ஊடகங்கள் விசாரித்தும் ஆலோசித்தும் வருகிறது. இதுல மிக முக்கியமாக ஆராயப்பட்டது யார் அப்படின்னு சொன்னா கேப் ஒர்க்கர்ஸை பொறுத்தவரையில அவர்களுக்கு பிரித்தானியாவில் அநீதம் நடக்கிறது, அவர்களுக்கான வேலைகள் வழங்கப்படாம, அவர்களுக்கு உரிய சம்பளம் வழங்கப்படாம தொடர்ந்தும் இவர்கள் இழுத்தடிப்பு செய்யப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு கடந்த சில மாதங்களாகவே பேசப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இதன் அடிப்படையில் 6 மாதங்களுக்காக சீசனல் ஒர்க்கராக வரவழைக்கப்படுபவர்களுக்கும் இதே மாதிரியான அநீதம் நடக்கிறது அப்படின்ற ஒரு விசாரணை இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறைப்பாட்டை வச்சு பார்க்கும்போது T5 விசாவில் யூகேல இருக்கிறவங்களுக்கு சரியான முறையில தொழில் கொடுக்கப்படுவதில்லை. அப்படியே அவங்களுக்கு வேலை கொடுக்கப்பட்டாலும் கூட ஒரு மாடர்ன் ஸ்லேவரியாக, நவீனமயப்படுத்தப்பட்ட ஒரு அடிமைத்துவத்துக்கு கீழே இவங்க வேலை செய்ய வைக்கப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இதே நேரம் பலர் தொடர்ந்து இந்த முறைப்பாடுகளை செய்து வராங்க. இவர்களில் 90% அதிகமானவர்கள் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தரவும் சொல்கிறது. இது தொடர்பாக பிரித்தானியாவினுடைய ஃபார்மர்ஸ் யூனியனுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும். இவர்களுக்கு நிகழ்த்தப்படுகின்ற இந்த அநீதங்கள் ஆராயப்பட்டால் இவர்களுக்கு நஷ்ட ஈடுகள் கொடுப்பதற்கும் அரசாங்கம் தயாராகிறது அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் வாயிலாக தெரியக்கூடியதாக இருக்கிறது. வெள்ளிக்கிழமை அதிகாலை லண்டன் ஸ்ட்ராட்ஃபோர்ட் பகுதியில் ஏற்பட்ட ஒரு கலகம் காரணமாக 4 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். இதில் 3 பேருக்கு சரமாரியாக கத்தி குத்து நடந்திருக்கிறது. சம்பவத்தை பொறுத்தவரையில இந்த சம்பவத்தில் 4 பேருக்கு இடையில சண்டை ஏற்பட்டதாகவும், இந்த 4 பேருக்குள்ளான சண்டையின் போது இந்த கத்தி குத்து சம்பவம் நடந்ததாகவும், உடனடியாக போலீசார் விரைந்து சம்பவத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. குறிப்பிட்ட சம்பவம் அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு அதிர்வை ஏற்படுத்தி இருக்கிற அதே நேரம் சம்பவம் தொடர்பில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக லண்டன் ஒரு பாதுகாப்பற்ற நகரமாக மாறி வருகிறதா அப்படின்ற ஒரு கேள்வியை சமூக வலைத்தளங்கள்ல பலரும் முன்வைக்கிறத அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியான கடத்தல் சம்பவங்கள், கத்தி குத்துகள், வழிப்பறைகள் லண்டன் முழுவதும் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இதுல முக்கியமாக மொபைல் போன் கொள்ளைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. இது 30 மில்லியனுக்கும் அதிகமான ஒரு வருவாயை ஈட்டக்கூடிய தொழிலாக இப்போது மாறி இருக்கிறது. லண்டன்ல கொள்ளையிடப்பட்ட மொபைல் போன்கள் வெளிநாடுகளில் பிளாக் மார்க்கெட்டில் விற்பனை செய்யப்படுவதும் அம்பலமாகி இருக்கிறது அப்படின்றதும் மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு கிச்சனில் ஏற்பட்ட தீ விபத்து பரவியதன் அடிப்படையில் நேற்றைய தினம் லண்டனின் நட்சத்திர விடுதியாக இருக்கிற ஷெல்டன் ஃபயர் ஹவுஸ் அப்படின்ற ஒரு ஹோட்டலில் தீப்பரவல் ஏற்பட்டிருந்தது. இந்த தீப்பரவல் காரணமாக 100க்கும் அதிகமானவர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டதாகவும், இவர்கள் பாதுகாப்பான இடங்கள்ல தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. லண்டனை பொறுத்தவரையில மிக முக்கியமான ஒரு ஹோட்டலாக இருக்கிற இந்த ஹோட்டல்ல நேற்றைய தினம் இந்த தீப்பரவல் ஏற்பட்டிருந்தது. ஏராளமான எக்கச்சக்கமான தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்தில் பயன்படுத்தப்பட்டது. அதே நேரம் தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக செயற்பட்டு 6 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு இந்த தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த தீ விபத்து சம்பந்தமாக நேரில் கண்ட சாட்சிகள், இது கிச்சன்ல ஏற்பட்ட ஒரு தீ ஒழுக்கு காரணமாக பரவிய ஒரு தீ, கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து மேற்பட்ட ஃப்ளோர்களுக்கு இந்த தீ பரவி இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இப்போது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதிலேயும்
இந்த சம்பவத்துல வெளிநபர்களினுடைய தொடர்பு இருக்கா அப்படின்றது குறித்து தீவிரமாக ஆலோசனை செய்து விசாரணை செய்யப்படுகிறது அப்படின்ற ஒரு தகவலையும் லண்டன் போலீசார் மக்களுக்கு தெரியப்படுத்தி இருந்தாங்க. சிகரெட் அட்டைகளில் புற்றுநோய் பற்றிய புகைப்படமும் ஸ்மோக்கிங் அட்வைசரிஸும் இருப்பது போல மதுபான போத்தல்களையும் அதே மாதிரி புகைப்படங்கள் பொறிக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளை WHO உலக சுகாதார ஸ்தாபகம் தெரிவித்திருக்கிறது. இந்த அறிக்கையை பொறுத்தவரையில ஐரோப்பாவில் விற்பனை செய்யப்படும் அனைத்து மதுபான போத்தல்களையும் இந்த அட்வைசரி பொறிக்கப்பட வேண்டும். இதற்கான மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, ஆரம்ப காலகட்டங்களில் இந்த ஸ்மோக்கிங் மட்டும்தான் ஹார்ட் அட்டாக்கையோ அல்லது கேன்சரையோ கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆல்கஹாலினுடைய பாதிப்பு மிக குறைவாகவே அனுமானிக்கப்பட்டிருந்தது. ஆனா சமீபத்திய ஆய்வுகளின்படி சிகரெட்டிற்கு இணையான பாதிப்பை இருதயத்திலேயும் கேன்சராகவும் இந்த மதுபானங்கள் கொடுக்கிறது. யூகேயை பொறுத்தவரையில அதிகமானவர்கள் இப்போது மதுவுக்கு அடிமையானவர்களாக இருக்கிறாங்க. இந்த மதுபான பாவனையினால் NHS-இல் அனுமதிக்கப்படும் நோயாளர்களுடைய எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்தும் நோக்கத்தில் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளை ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளுக்கும் WHO விடுத்திருக்கிறது. இந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுமாக இருந்தால் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில இந்த மதுபான போத்தல்கள்ல அபாய படங்கள் பிரசுரிக்கப்படும் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டது. இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து, வேல்ஸ், நார்தர்ன் அயர்லாந்து 4 இடங்களிலேயும் ஒட்டுமொத்த யூகேயிலும் இந்த வார இறுதியில பனிப்பொழிவுடன் கூடிய அதி குளிர் காலநிலை நிலவும் அப்படின்னு சொல்லி மெட் டிபார்ட்மெண்ட் அறிவிக்கிறது. நேற்றைய தினத்தை பொறுத்தவரையில அதிக இடங்கள்ல அதிக குளிர் வீசியதாகவும் காற்றும் அதிகமாக இருந்ததாகவும் இதனால உங்களுடைய பயணங்களை ஏற்கனவே திட்டமிட்டு கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் மெட் டிபார்ட்மெண்ட் வழங்குகிறது. இன்றைய நாள் மற்றும் நாளைய நாளாக இருக்கிற இந்த வார இறுதி தினங்கள்ல அதிகமான காற்று வீசக்கூடும், பல இடங்கள்ல பனிப்பொழிவு அபாயம் இருக்கிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்படுகிறது. 2019ஆம் ஆண்டு ரயில் விபத்தில் உயிரிழந்த 2 பேருடைய குடும்பத்திற்கு 37,50,000 பவுண்ட்ஸ் வரையில் நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த நஷ்டஈடு ரயில்வே திணைக்களத்திற்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. ரயில்வே திணைக்களம் 37,50,000 பவுண்ட்ஸ்களை இவங்களுக்கு நஷ்டஈடாக கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. 2019ஆம் ஆண்டு கடமையில் ஈடுபட்டு கொண்டிருந்த ரயில்வே திருத்தும் பணியாளர்கள் 2 உயிரிழந்த சம்பவத்தினுடைய குடும்பத்தினரின் முறைப்பாட்டை தொடர்ந்து இந்த தீர்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பை பொறுத்தவரையில குறிப்பிட்ட இடத்துல எந்த ஒரு பழுது பார்ப்பதற்கான நோக்கங்களும் இருக்கவில்லை. இருந்தாலும் இந்த 2 பேரும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரம் இவர்களுக்கு ரயில் வருகிறது, ரயில் வரப்போகிறது அப்படின்ற எந்த விதமான ஒரு அறிவித்தலும் விடுக்கப்படவில்லை. இவர்கள் 2 பேருடைய வாக்கி டாக்கியும் அந்த நேரத்தில் வேலை செய்யல அப்படின்ற காரணத்தினால இந்த விபத்தானது முற்றுமுழுதாக நெக்லிஜென்ஸ், அதாவது கவனம் இன்மை காரணமாக நடந்திருக்கிறது அப்படின்ற ஒரு தீர்ப்புக்கு அமைய குடும்பத்தினருக்கு 37,50,000 பவுண்ட்ஸ் வரையில் நஷ்டஈடு வழங்க வேண்டும். அதே நேரம் 1 லட்சத்திற்கும் அதிகமான பவுண்ட்ஸ்கள் வழக்கு செலவுகளுக்காக வழங்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு தீர்ப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோடையும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள், செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.